பெரிய பாவி ப்ரோ, வசனப்படி எங்க ப்ரோ வாழ முடியுது அப்படின்னு நினைக்காதீங்க. பாவத்தை விரும்பி செய்கிறவங்கன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, பாவத்தை விரும்பாம செய்கிறவங்க இருக்காங்க. பாவத்தை விரும்பாம செய்கிற அந்த அந்த பவுல், அவரை பார்த்து அவர் சொல்லும் போது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்ற சாரி, அவர் என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றபடி ஒரு வசனத்தை சொல்லுவாரு. உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் பாவி, நான்லாம் வசனப்படி வாழ்றதுக்கு தகுதி இல்லை, சர்ச்சு என்ன பைபிளை தூக்க என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீ ஏசப்பா சித்தத்திற்கு மட்டும் ஒவ்வொரு நீ விரும்பினது, நீ எப்படி வாழணும் விரும்பினியோ அதுபடி உனக்கு பலப்படுத்தி உன்னை வாழ வைக்க தெய்வம் ஒன்று உண்டு. நீங்க ஒரு வார்த்தை என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், அந்த ஒரு வார்த்தை தான் கேட்டாரு பவுல். பட் அவரை வச்சுதான் ஏசப்பா அசைச்சார் அன்னைக்கு காரியங்கள்ல. அந்த ஒரு வார்த்தை இயேசுவுக்கு, ஏசப்பா நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு, உங்க சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், நீங்க ஏசப்பா உங்க காரியங்களை பயன்படுத்துங்க, ஏசப்பா உங்க வசனத்தை கை கொள்வதற்கு தேவையான பலத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம அதை ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா அப்பிரயோஜனமான ஊழியக்கார், கடமை மாத்திரம் செய்து எல்லா துதி கன மகிமை இயேசுவுக்கே உண்டாகட்டும்.